வணக்கம் நண்பர்களே! பங்குச்சந்தை ஏ டூ இசட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டவுட் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ அது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால உங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வீடியோல நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சீரிஸ் ஆஃப் வீடியோ போட்டிருக்கேன். அதில நேத்து தான் நான் போட்டது கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா, நீங்க டவுட் கேட்கும்போது, எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. ஸோ, அதனால அந்த டவுட்ஸ் எல்லாம் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ, உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல தெளிவுபடுத்த பார்க்குறேன். இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, எனக்கு மெயில் போடுங்க. அப்படி இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் 2த்துக்குமே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டுடே ராலி இன் மாருதி சர்ப்ரைஸ்டு த மார்க்கெட் ஆஃப்டர் அ ஸ்மால் கன்சாலிடேஷன் பிக் மூவ் எனி ரீசன் பிஹைண்ட் தட் மூவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மட்டும்தான் ட்ரேட் எடுக்கிறோம். சரிங்களா? நான் வந்துட்டு மற்றபடி வந்துட்டு மற்ற ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ மாருதியா இருக்கட்டும், இல்ல நீங்க எதை சொன்னீங்கன்றது தெரியல. மாருதி இந்த கன்சாலிடேஷனால் இதுக்கப்புறம் ஏறினதுனால நீங்க கேக்குறீங்களா? இல்ல நேத்து நிஃப்டியுமே வந்துட்டு ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா நான் என்ன போட்டிருந்தேன்னா, எப்பெல்லாம் நிஃப்டி வந்துட்டு 24,455 கிட்ட வருதோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல, அப்ப வந்துட்டு ஒரு ஷார்ப் ஃபால் இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்க தான் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை அப்போ ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஆல் டைம் ஹை அப்போ என்ன இருக்கு? ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா மார்க்கெட் அங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால தான் இங்க இருந்து அடிச்சு கீழே வந்தான். அதாவது 24,455ல இருந்து கிட்டத்தட்ட 24,240 ஒரு 200.1% கிட்ட அடிச்சான். அப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததுன்னா, சரி அப்ப மார்க்கெட் இந்த இடத்துக்கு திருப்பி வரும்போது திருப்பி செல் தான் பண்ணுவான். ஒரு இடத்துல ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது திருப்பி செல் தான் அடிப்பான்றதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் என்னோட அனாலிசிஸ். சரிங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணான்? அந்த இடத்துல அரைக்க ஆரம்பிச்சான். அந்த இடத்துல எப்போ அரைக்கிறான் அப்படின்னா, அப்ப அங்க வந்துட்டு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் சண்டை நடக்குதுன்னு அர்த்தம். பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் சண்டை நடக்கும்போது நான் செல் தான் எடுப்பேன்ற மாதிரி நீங்க ஒரு வியூக்குள்ள போகவே கூடாது. சரிங்களா? பையர்ஸ்க்கும் சேருக்கும் சண்டை நடக்கும்போது ஓரமா இருந்து வேடிக்கை பார்க்கறது தான் நம்ம வேலை. ஏதாவது ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை என்னவோன்ற மாதிரி அவன் வந்து டிசைட் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஒரு டிசிஷனே எடுக்க முடியும். அதே தான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்போ நேத்து ஒரு ஆல் டைம் ஹை வச்சான். இந்த இடத்துல வச்சான். 24,510ல ஒரு ஆல் டைம் ஹை வச்சான். சரிங்களா? இவன் இன்னைக்கு ஏன் கீழே வரணும்? சரிங்களா? இப்போ நான் இங்க என்ன சொன்னேன்? இங்க வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு ஸ்டன்னர் ஷேர் சேனலோட ட்விட்டர் ஒன்று ஐடி இருக்கு. அந்த ட்விட்டர் ஐடியில் நேற்று வந்துட்டு நான் போட்டிருந்தேன். இன்னைக்கு நான் மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் கொடுக்கல. நீங்கள் அந்த அனாலிசிஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்க. ஐ வுட் சி எ ஷார்ப் ரிஜெக்ஷன் அட் 24,455 எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்டேட் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இங்கே ஒரு நல்ல அடி அடிப்பான். ஏன்னா இங்கே ஒரு அடி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது நேராக இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். சரிங்களா? 24,300 வரைக்கும் வந்துடும். நான் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்? நீ நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் நேத்து ஒரு ஆல் டைம் ஹை வச்சான். இன்னைக்கு மார்க்கெட் அது கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன நேரத்துல இருந்து அடி 24,503ல ஹை வச்சவன் அடிச்சு கீழே வந்து 24,212ல வந்து நின்னான். சரிங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் ஃபால். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1% ஃபால் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? அதான் நான் சொல்றேன்ல, நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்ன்றது எப்பவுமே கிடையாது. நான் நினைச்சது ஒண்ணு, அவனா இங்க ஒரு கன்சால்டேஷன் போட்டுட்டு இங்க வந்து அடிச்சு கீழே வந்துட்டான். ஸோ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நீங்க உங்களோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் மாருதியும் எடுத்துக்கோங்க, இல்ல நிஃப்டியும் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நியூஸ் பேஸ்ட் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது தகவலை பேஸ் பண்ணியோ நான் ஸ்டாக் ட்ரேட் எடுக்கல. சரிங்களா? என்னோட அனாலிசிஸ் என்னன்னா வந்து ப்ரீ மார்க்கெட்ல என்னவா காமிக்கிறான், ப்ரீ மார்க்கெட் டேட்டா வச்சு ட்ரேட் எடுக்கலாமா எடுக்க வேணாமா, ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான் என்னோட அனாலிசிஸே. இவ்வளவுதான். ப்ரீ மார்க்கெட் டேட்டா வச்சு நான் ட்ரேட் எடுக்கலாமா வேணாம். டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் பாக்குறோமே தவிர நான் வேற நியூஸ் இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை இது எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு எதுக்கு மார்க்கெட் கீழே விழுந்தான் யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியாது. டெக்னிக்கல்ஸ் படி அவன் திருப்பி ஆல் டைம் ஹை ரீச் பண்ண பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு செல்லர் ஸ்ட்ரென்த் காமிச்சாங்க, வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்மளால ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமா முடியாதா அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர
இவன் ஏன் அங்க வந்து விழுந்தான், ஏன் அவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணான்றத என்னால வந்துட்டு ஃபண்டமெண்டலி சொல்ல தெரியல. அதுதான் ஒரு இது சொல்லுவேன். டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இதுதான் நடக்குது. சரிங்களா? அதனால ஆல்வேஸ் யுவர் அனாலிசிஸ் இஸ் ரைட். தேங்க் யூ ப்ரோ. ப்ளீஸ் லே சம்திங் அபவுட் சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹெட்ஜிங் இன் ஸ்டாக் ஆப்ஷன். ஓகே, திஸ் இஸ் சதீஷ். தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா நேத்து ஒரு செஷன் போச்சு ப்ரோ. ஒரு செஷன் வந்துட்டு எனக்கும் இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கும் வந்துட்டு ஒரு செஷன் போச்சு. அதுல வந்து நிறைய ஆப்ஷன் ஹெட்ஜிங் பத்தி தான் நிறைய பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ அது போயிருக்கோம். தமிழ்ல தான் பேசியிருக்கோம். அந்த வீடியோவை நான் என்ன பண்றேன்னா இதுல லோட் பண்ண பாக்குறேன். இந்த வீக்கெண்ட்ல அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி அதை நான் வந்துட்டு லோட் பண்ணணும். அதை நான் லோட் பண்ண பாக்குறேன். அதை லோட் பண்ணனா யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் பத்தி சந்தேகங்கள் கேட்குறீங்களோ அதுல ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேனே தவிர ஃபுல்லா கவர் பண்ணல. அதுல அவர் எடுத்த ஸ்டாக் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணோம். அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பையிங்கோ செல்லிங்கோ பண்ணாம வேற மாதிரி ஆப்ஷன் செல்லிங் பையிங் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அது மேபி உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அதை நீங்க பாருங்க. அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நம்ம அதை பேஸ் பண்ணி வேற ஏதாவது கண்டென்ட் போட முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இன்னொரு மெயில் வந்திருக்கு. இவங்க ஆக்சுவலா மாருதியும் பிரிட்டானியா பத்தி அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொன்னது இவங்க தான். இவங்க பேர் சூசை. இவங்களோட மெயில் ஐடிலாம் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இவங்க இன்னைக்கு மாருதியை பத்தி ஒரு டவுட்டும் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். ஸோ டுடே ஐ மானிட்டர்ட் மாருதி ஆஃப்டர் அ பிக் மூவ் வெயிட்டிங் ஃபார் கன்சாலிடேஷன். ஆஃப்டர் கன்சாலிடேஷன் பிரேக் டவுன். இஃப் ஐ கோ ஷார்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை இஸ் வெரி க்ளோஸ். ஸோ டு அவாய்ட் திஸ் செல் ட்ரேட் இஸ் திஸ் கரெக்ட் வே ஆஃப் அனாலிசிஸ். ஸோ அவர் இப்படி கேட்குறாரு. நான் இதுக்கு வந்துட்டு என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் டேட்டால என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் டேட்டால 1% மேலே எதுவுமே இல்லை. 1% கீழே எதுவுமே இல்லை. அப்போனா இன்னைக்கு எனக்கு ட்ரேட் இல்லை. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்க ட்ரேடே எடுக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க பிரேக் அவுட் ட்ரேடே எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபால்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிருப்பீங்க. இன்னைக்கு எனக்கு ட்ரேடே இல்லை. 1% மேலேயும் எந்த ஸ்டாக்கும் இல்லை, -1% கீழேயும் எந்த ஸ்டாக்குமே இல்லை. அப்பனா என்ன, நான் இன்னைக்கு ட்ரேடே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மாருதி வந்திருக்கு எடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க அனாலிசிஸ் கரெக்டா இல்லையான்னு பாக்குறத விட நான் என்ன சொல்வேன்னா இன்னைக்கு நீங்க ட்ரேடே எடுத்திருக்க கூடாது. அதுதான் என்னோட அனாலிசிஸ் தான் இருந்திருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வந்துட்டு மாருதியோட அனாலிசிஸ் பார்ப்போம். இது மாருதியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நேத்து நம்ம மார்க் பண்ணது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்தரா அதோட ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஃபர்தரா 1 ஹவர்க்குள்ள போறேன். 1 ஹவர்க்குள்ள போகும்போதும் அதே லெவல்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பெருசா இன்னைக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் 1 மினிட் சார்ட்குள்ள போறேன். 1 மினிட் சார்ட்குள்ள எதுக்கு நான் போறேன், மார்க்கெட் எங்க ஓப்பன் பண்றான் அந்த ஐடியா நம்மளுக்கு தெரியுதான்னு பாக்குறதுக்காக. மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து இங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு 10ஆம் தேதி தானே? ஆமா, 10ஆம் தேதி. சரிங்களா? இங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறான். இங்க அது சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. போன வாட்டி எங்கேயோ ரெசிஸ்டன்ஸா இருந்த இடத்துல அது சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். எனக்கு ஒரு ஹை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா 5 மினிட்ஸோட ஹையை வந்து நான் மார்க் பண்ண போறேன். ஸோ 5 மினிட்ஸோட ஹை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 5 மினிட்ஸோட ஹை இங்க இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. 5 மினிட்ஸோட ஹை வந்து இங்க இருக்கு. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எது? நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ஒரே ஒரு லைன் தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல ஃபர்தரா ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் பாருங்க. அதுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸே இல்லை. மேல ஒருத்தன் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. சரிங்களா? ஸோ இதுல ஒரு புல் பேக்குக்காக வெயிட் பண்றீங்கன்னாலும் வெயிட் பண்ணலாம், இல்ல பிரேக் அவுட்ல எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம். இதுல 2 கண்டிஷன் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன். எப்பவுமே நம்ம வந்துட்டு நம்ம ஒரு புல் பேக்குக்கு வெயிட் பண்ணி ஒரு கம்மியான ரிஸ்க்ல ஒரு டார்கெட், பெரிய டார்கெட் வச்சு நம்ம போவோம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, அடுத்த சப்போர்ட் என்னன்னு தெரியும். இதுல அடுத்த ரெசிஸ்டன்ஸே என்னன்னு தெரியாது. நீங்க இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க புல் பேக்குக்கு வெயிட் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் புல் பேக் வச்சிருக்கீங்க. அது 2 பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆனாலும் நீங்க யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. நீங்க இந்த பிரேக் அவுட்ல ஒரு 120 பாயிண்ட் இருக்கு. இந்த பிரேக் அவுட்ல வந்துட்டு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கனாலும் இதுலயும் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுக்கிறது தான் நல்லது. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால இதை யோசிச்சுக்கோங்க. எப்பவுமே ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணும் போது யோசிச்சு எடுங்க. அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப காஷியஸா சொல்றேன். இன்னொரு ஒன்று சொல்றேன், 1%க்கு மேல இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்துட்டு அன்னைக்கு இல்லை.
அப்படி இல்லாத போது வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். பட் ஸ்டில் உங்க அனாலிசிஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நம்ம கன்சாலிடேஷனுக்காக வெயிட் பண்ணோம், ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டும் என்னாச்சு, இங்கேருந்து இங்கே போனால், இங்கே போனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிட்டோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ரிவர்சல் வருது. இப்போ ரிவர்சல் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ட்ரேடு ஒன்று எடுத்தேன், அந்த ட்ரேடு வந்து ட்ரேட் எடுக்கலான்னு போனால் நான் ஓப்பன் கிட்ட இருந்தனால விட்டுட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணும், அதுதான் உங்களோட க்ரைட்டீரியாவாக இருக்கணும். உங்கள் ட்ரேடு நீங்கள் வந்து இங்கே பிரேக் அவுட் போனீங்க எடுக்கலாம், இப்போ கீழே வருது. கீழே வரும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இது இருக்குது. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணும் போது நீங்கள் எடுக்கலாம். நான் ஏற்கனவே லோவர் விக் போட்டுருச்சு, அதனால இந்த சப்போர்ட் ஜோன் ஈஸியாக வந்துடும், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஃபர்தராக நீங்கள் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த லெவலில் பிரேக் பண்ணுறானா, இந்த 5 மினிட்ஸ் லோவே சேர்த்து இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுறானா, அப்படி பிரேக் பண்ணால் அவன் இவ்வளோ தூரத்துக்கு வருவான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இவன் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் பேக் மாதிரி கேண்டில் கொடுத்துட்டான். அதாவது ஒரு பிரேக் அவுட் மாதிரி கேண்டில் இல்லை, இங்கே பையர்ஸ் உள்ள வர மாதிரி ஒரு கேண்டில் கொடுத்துட்டான். ஸோ அதனால உங்களால் இங்கே ட்ரேடே எடுக்க முடியாது. இதுதான் நான் நேற்று என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும்போது ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ திருப்பியும் மேலே போனால், மேலே போயிட்டு திருப்பியும் அரைச்சிட்டே இருந்தான், அரைச்சிட்டு ஃபைனலாக ஒரு பிரேக் டவுன் இங்கே கொடுத்தான். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்க போறீங்கன்றது மட்டும்தான் உங்கள் டிசிஷன். சரிங்களா? இந்த ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பிரேக் அவுட் எடுக்க போறீங்களா, இல்லை 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் ஹோல்டு பண்ணாலும் நான் நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட போறீங்களா, அது எல்லாமே உங்கள் டிசிஷன் தான். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரீ மார்க்கெட் வச்சு ட்ரேட் எடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 மணிக்குள்ள இந்த ட்ரேடெல்லாம் முடிச்சிருங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, 10 மணிக்கு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அது பொறுமையாக மேலே போயிட்டு இருக்கு, இல்லை பொறுமையாக கீழே போயிட்டு இருக்கா, நீங்கள் ட்ரெயில் பண்ணிட்டு வரலாம், அது வேற விஷயம். ஆனால் என்ட்ரியே நான் 12 மணிக்கு மேலே தான் எடுக்க போறேன்னா அதை விடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம டைட்டன் ஒரு ட்ரேட் எடுத்தோம் தெரியுமா, கடைசியில் 3 மணிக்கு மேலே தான் அவன் பிரேக் அவுட்டே கொடுக்கலாமான்னு பார்த்தோம். ஒன்று அந்த மாதிரி ஒன்று போங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க, இல்லை கடைசி அரை மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. அந்த மாதிரி ஐடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கும். இங்கே நான் என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே இங்கே நம்ம புல் பேக் கொடுக்கல, மேலே போனேன், கீழே வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்டை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் ரிவர்சல் ட்ரேட் எடுக்க போகிறேன், அந்த ட்ரேட் எடுக்க போகிறேன், இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன்னா ஐடியாவே பண்ணாதீங்க. ஃபர்தராக நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான், பிரேக் டவுனும் கொடுத்துட்டான், ஆனால் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் கேண்டில் மாதிரி கொடுத்துறாங்க, கீழே பையர்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. இந்த மாதிரி கேண்டில் இருக்கும் போதும் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் வந்துட்டு 15க்கு கீழே இருக்கோ அப்போல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் வந்துட்டு 15க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காம கூட போகலாம். கிடைச்சாலும் ரொம்ப வொலாட்டிலிட்டியில் உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற மாதிரியும் ஆயிடலாம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து சூதானமாக விளையாடுங்க. அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட், கன்சாலிடேஷன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் தூரமாக இருக்குது, எனக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்குது, ரிவார்டு அதிகமாக இருக்குன்னா போங்க. எனக்கு ப்ராப்பரான பிரேக் டவுன், ரீடெஸ்ட் பண்ணிட்டான், சப்போர்ட் தூரமாக இருக்குது, ரிஸ்க் கம்மியாக இருக்குது, டார்கெட் பெருசாக இருக்குன்னா போங்க. அதை விட்டுட்டு ரிஸ்க்கும் ரிவார்டையும் சேமாக வச்சுக்கிட்டு இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு போகாதீங்க. நான் இன்னொரு ஒன்று க்ளீனாக சொல்கிறேன், 1% மேலே இருந்தால் யோசிங்க, 1% மேலே இல்லை அப்படின்னா விட்டுருங்க ப்ரீ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் நான் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்துட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ் கேட்பீங்க. இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி நான் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து அப்டேட் வந்துட்டு ட்விட்டரில் கொடுக்காத காரணமே என்னென்னா, நான் எனக்கு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி அது வராமல் மேலே போயிடுச்சுன்னா எல்லாரும் என்னை கழுவி ஊற்றுவீங்க அப்படின்றதுக்காக தான் சேஃபர் சைடுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக இருந்துடலான்ற மாதிரி நான் அமைதியாக இருந்தேன். இப்போது நான் என்ன சொல்லணும்னா, மார்க்கெட் நல்லாவே கீழே விழுந்திருக்கு. இந்த ஃபால் ஒரு நல்ல ஃபால். பார்ப்போம் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இன்னுமே கீழே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். கீழே வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, பொசிஷன்ஸ் எடுக்கிறது நம்மளோட விருப்பம். இன்னொரு ஒன்று சொல்கிறேன், பட்ஜெட் வந்துட்டு 23ஆம் தேதி வருது. இன்னைக்கு தேதி வந்து 10ஆம் தேதி. அடுத்த 13 நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம். காலையில் அதிகமாக விழுறதும், இல்லை மேலே ஏறுறதும், கன்சாலிடேட் ஆகிறதும், இது ஒரு வகையாக நடக்கும். இல்லைனா காலையிலேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு மத்தியானம் மேலே போகிறதும் கீழே போகிறதுமா நடக்கும். இந்த மாதிரி வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டைமில் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருங்க. உங்கள் கையிலேருந்து துட்டை உருவுறதுக்கு ரெடியாக இருப்பானுங்க. சரிங்களா? இவ்வளோதான் இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கிறது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் சொல்லுங்கள்.
இப்படியும் நம்ம ட்ரேட் பண்ண முடியுது. சிம்பிளான ஒரு செட்டப்ல ட்ரேட் பண்ணாலே நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றதையும் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் நான் சொன்னதுல உங்களுக்கு குறை, நிறை எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நானும் வந்துட்டு சரி பண்ண முடியும். டூசே மாரி மெயில் போடுங்க. இல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, புரியலன்ற மாரி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நானும் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ அத நீட்டா சொல்லணும்னு பார்க்குறேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.